ரொம்ப ஹாப்பியா இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா வந்து இந்த சினிமாவை உருவாக்குன சினிமாவை எத்தனை பணம் வச்சிருக்கவங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர்கள் இயக்குநர்கள்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்ம தான் காலரை தூக்கி விட்டுக்கணும், வேற யாரும் காலரை தூக்கி விட முடியாது. ஆனா நம்ம காலரை தூக்கி விட முடியாத சூழ்நிலை இருக்கும். ஏன்னா வந்து பெயர்கள் வேற வேற யாருக்காகவும் நம்ம உழைச்சிட்டு இருக்கோம், நமக்கு யாருமே உழைக்கல, நமக்கு நாமே யாருமே உழைச்சிக்கல. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் 40 ஆண்டு சரித்திரங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு. இதுல வந்து நாங்க பிளான் பண்றது என்னன்னா, இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில எல்லா ஷோவுமே ஒரு கிரியேட்டிவா இருக்கணும் சொல்லி ஆசைப்படுறோம். காரணம் எதுக்குன்னா, அப்ப இருந்து இப்ப வந்து இயக்குநர்களை முன்னிலைப்படுத்தி தான் ஒவ்வொரு சாங்ஸுமே பிரசன்ட் பண்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கோம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அது மற்றவர்களுடைய இன்னும் ஆலோசனைகள் வரும்போது இன்னும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எங்களுடைய. யாரையுமே மறக்க முடியாது. எலிசா டங்கன்ல இருந்து எத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்களோ அத்தனை பேரையும் சொல்லணும் ஒரு பாடல் மூலமாக. ஒவ்வொரு குரூப் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னால ஈஸியா வந்துடும். ஏசி திருலவசுந்தர் சார் எடுத்தோம்னா ஏவிஎம் சாமி எடுத்தா சார் வரைக்கும் வந்துடும், சார் பின்னால் இருக்கவங்க எல்லாருமே வந்துடும். அப்படி ஒவ்வொருத்தரையும் யாரையும் மிஸ் பண்ணாத அளவுக்கு இயக்குநர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இதை அமையணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. நமக்கு ஆசை, என்னுடைய ஆசைன்னு சொல்ல முடியாது, நமது குழுவின் ஆசை. அருமைக்குரிய எஸ்பி முத்துராமன் சார் அவர்கள் தன்னுடைய கருத்தை எப்படி எப்படி பண்ணலாம், என்னென்ன செய்யலாம் என்ற அறிவுரைகளையும் நமக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு இயக்குநர்களை பார்க்கும்போதே இந்த விழா எவ்வளவு சிறப்பாக அமைய போகுதுங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை கைதட்டிங்க. நம்முடைய ஒற்றுமையை காட்டுவதற்கு இந்த விழாவும் இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு நிச்சயமா உறுதுணையா இருக்க போகுது. நம்ம கங்கை அமரன் அவர்கள் இப்ப என்ன மாட்டி விட்டுருக்காங்க. இது மாற்றுதலாக இல்லை, நான் சந்தோஷமா சொல்ல ஆசைப்படுறேன். இவ்வளவு பேரும் எப்படி பங்கெடுத்துக் கொள்ள போகிறோம் என்பது எனக்கு பயமா இருக்கு. அது விழா நிகழ்ச்சிகளை பண்ணும்போது அதை பகிர்ந்து கொள்வது சரியான முறையில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதே அவர் பாட்டு எல்லாரும் பேரையும் சொல்லிடலான்னு சொல்லி சொன்னாரு. அது என்னதான் நீங்க முயற்சி பண்ணாலும் நிச்சயமாக அதில் விடுபட்டு போகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா பல விழாக்கள்ல நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பல நிகழ்ச்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கவங்களை விட்டுடுவோம். எல்லாரையும் சொல்லி தேர்ந்தெடுத்து எல்லாம் போகணும், கடைசியாக பக்கத்தில் இருக்கவங்களை விட்டுருவோம். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாகாம கலந்து ஆலோசிப்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே அந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்த போகிறவர்கள் தயவு செஞ்சு நல்ல முறையில் கலந்து ஆலோசித்து அது செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுறேன். அவர் சொன்ன மாதிரி நீ பெரியவன் நான் பெரியவங்கிறதையெல்லாம் விட்டுட்டு இன்னும் கீழே இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நல்ல கருத்து சொன்னா கூட அதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் பெரிய டைரக்டர்களுக்கு நான் அன்போட வேண்டிக் கொள்ள ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்கெல்லாம் எங்களை விட்டுட்டாங்க அப்படிங்கிற நினைப்பே வர வேண்டாம். அசோசியேட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களும் இந்த கருத்துக்களை பங்கு போட்டுக்கலாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஆகவே இது ஒரு பெரிய முயற்சி. அத்தனை பேருடைய உழைப்பும் இருந்தால்தான் இதை அந்த 23ஆம் தேதி நடக்கிற நிகழ்ச்சியை நமக்கு பேர் வாங்கி கொடுக்கும். ஆகவே பல பேர் நடத்தி இருக்கிறாங்க. அதையெல்லாம் விட சிறப்பாக அமையணும் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு பெருமையும் புகழும் இருக்கு. ஆகவே அதை நிரூபிச்சு காட்டுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது சரியான முறையில் நிரூபிச்சு காட்டணும் அப்படிங்கிற உறுதியை நாம எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். இங்க பிரஸ் எல்லாம் கூட வந்திருக்காங்க. பிரஸ்களையும் எங்களோட சேர்த்துக்கிட்டு சொல்லணும், இதெல்லாம் ஆஃப் த பிரஸ், இது குடும்ப விஷயம். நீங்களும் எங்களோட குடும்பத்தில் ஒருத்தருங்கிறதுக்காக தான் உங்களையும் வச்சுக்கிட்டு பேசுறோம். ஆகவே எல்லாரையும் நான் பணியோட கேட்டுக்கொள்ள ஆசைப்படுவது, எதுவா இருந்தாலும் மனம் விட்டு பேசுங்க. செல்லுமணி சார்ட்ட வந்து சொல்லுங்க, பாரதி ராஜா சார்ட்ட வந்து சொல்லுங்க. அந்த குறைகளை நமக்குள்ளேயே தீர்த்துக்கணுமே தவிர இந்த குறைகளை தயவு செஞ்சு பெருசுப்படுத்தாதீங்க. பெரிய விழாவா நடத்தும் போது சில தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு, எல்லாமே இருக்க முடியாது. ஆகவே தயவு செஞ்சு அதைகளெல்லாம் பேசி தீர்த்துக்குவோம், நமக்குள்ள பேசி தீர்த்துக்குவோம். அதையெல்லாம் தயவு செஞ்சு வெளியிலேயோ மற்றவங்கள்டையோ போய் சொல்லி பெருசாக்க வேண்டாங்கிறத நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுறேன். ஆகவே இந்த நிகழ்ச்சி எவ்வளவு விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கணும்னா அதனுடைய போக்கை நல்ல முறையில் நம்ம செஞ்சாகணும். ஆகவே நம்ம கங்கை அமரன் சொன்னதை போல யாராருக்கு என்னென்ன கருத்துக்கள் இருக்கு எல்லாம் சொல்லணும்னு சொல்ல ஆரம்பிச்சு பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்லியும் காரியங்கள் நடக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. ஆகவே உரியவர்கள் நல்ல முறை அதை செலக்ட் பண்றது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். இப்ப எல்லாம் சொல்லிட்டாரு, கங்கைமன் சார் சொல்லிட்டாரு, ஒரு 100 பேர் கொண்டாந்து ஸ்கிரிப்ட் கொடுத்தா என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆகவே அதையெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து சிறப்பானதைகளை தேர்ந்தெடுக்கணும். அந்த பொறுப்பை நம்ம அவற்றை ஒப்பிக்கலாம். ஏன்னா அவர் கமர்ஷியலா நிறைய இடத்துல எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்கிறவர். கவியரங்கத்தில் பட்டிமன்றம் வைக்க முடியுமா? வச்சாரு. பின்னணி பாடல்களை வைத்துக் கொண்டு டப்பாங்குத்து சங்கு நல்லதா,
இலக்கியபூர்வமான சாங் நல்லதான்னு சொல்லிட்டு பின்னணி பாடல்களை விவாதித்தார் என்பதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அந்த நிகழ்ச்சியை போய் பார்த்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியுமா அப்படின்னு அசந்து போய் நான் உட்கார்ந்துருந்தேன். அந்த மாதிரி இருக்கணும். அந்த வித்தியாசமாக செய்யறதுங்கிறது அதுதான், அது பேசப்படணும். அது மாதிரியான விஷயங்களை நீங்க தயவு செஞ்சு சொல்லணுங்கிறத நான் பணிவன்பா கேட்டுக்கொள்ள ஆசைப்படுறேன். ஆகவே உங்களோட சேர்ந்து எங்களால் என்ன முடியுமோ அதை செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய ஆலோசனைகள் தேவைப்படும் போது நீங்க கூப்பிடலாம். நிச்சயமா எந்த நேரத்திலையும் நாங்கள் வர தயாரா இருக்கோங்கிறத சொல்லிட்டு, செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையாலும் கெடுங்கிற குரலை மட்டும் சொல்றேன். செய்ய வேண்டியதை செய்யலைனாலும் கேடு வரும், செய்யக்கூடாத செஞ்சாலும் கேடு வரும். ஆக இந்த குரலை தயவு செஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு செய்ய வேண்டியதை செஞ்சு இந்த விழாவை சிறப்போடு நடத்தி தர வேண்டும் என்று ஒரு இயக்குனர், மூத்த இயக்குனர் என்ற முறையில் உங்க எல்லாரையும் பணிவன்போட நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுறேன். ஆக்சுவலா நாங்க நினைச்சது என்னன்னா, அது ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணலான்னு. ஏன்னா நான்லாம் டான்ஸ்ல ஆடி ஸ்டேஜ்ல ஆடி தாங்க முடியாது, சினிமாலே தாங்க முடியாது. அதனால ஒரு நல்ல ஸ்கிட் பண்ணிடலான் இருக்கேன். சார் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டர்லாம் நம்ம பண்ணும்போது வழக்கமா மத்தவங்க பண்ற மாதிரி ஓகே அடுத்து வந்து இவங்க ஆடுவாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து போர். அது மத்தவங்களுக்கும் டைரக்டருக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருந்தால் எல்லாத்தையும் கோக்குற மாதிரி கான்செப்ட் தான் நல்லா இருக்கும். என்னால முடிஞ்சது நாங்க எங்க டீம் உட்காந்து அழகா ஸ்கிட் பண்ணுவோம். அதுக்கு அவைலபிள் ஆர்டிஸ்ட் யாரும் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி மினிமம் எந்த அளவுக்கு டைம் கொடுக்குறாங்களோ அதை வச்சு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் பண்ண முடியும்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. பார்த்திபன் சார் நான் காலையிலே பேசிட்டேன். அவரோட சேர்ந்து நான் ஏதாவது பண்ணலான்னு இருக்கேன். நானும் ஆக்சுவலா ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணி அவரோட சேர்ந்து பண்ணலான்ற ஒரு ஐடியா தான் பேசிட்டு இருந்தோம். சுந்தர்சி சார் அதுக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் பார்த்திபன் சாரோட கலந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நானும் அவர் சேர்ந்து அவர் பண்ணிடுறேன். அது இல்லாமல் இந்த பப்ளிசிட்டி, டிசைன்ஸ், டிக்கெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக என் செலவில் நான் ஏற்று அதை பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் கூட நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னுடைய ப்ரொடக்ஷனில் தான் இஎம்என்சின்ற குரூப் இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக என்னுடைய என்டையர் டிக்கெட்டிங், இன்விடேஷன்ஸ், பப்ளிசிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் நான் எடுத்து பண்ணுறேன். கண்டிப்பாக. தமிழ் சினிமாவுக்கு வணக்கம். தமிழ் சினிமாங்கிறது நம்ம தான், நம்மளுக்கு வேற ஒன்றும் இல்லைங்கிறது பெருமை மட்டும் இல்லை, அது நம்மளுடைய கடமையும் கூட. 10க்கு 10ங்கிறது தான் உச்சபட்சம். ஆனா இன்னைக்கு 10க்கு 10 என்ன இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வந்து அந்த மாதிரி இருக்கணும். உச்சபட்சத்துக்கு மேல ஒரு லெவல்ல இருக்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவா இருக்கணும்னா, இந்த கருத்து சொல்றதெல்லாம் இன்னையோட ஃப்ரீஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும், ஒரு 10-11 நாள் தான் இருக்கிறதுனால கருத்து, ஐடியா இது எல்லாத்தையுமே வந்து இன்னையோட நிறுத்திட்டு நாளையில இருந்து அந்த கருத்துக்களை எப்படி செயல்படுத்துறதுன்னு பார்த்தா தான் சரியா இருக்கும். ஃபர்தரா அந்த கருத்து சொல்லிட்டே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது. நான் செல்லுமணி சார்ட்ட கூட சொன்னேன், ஒரு திரைப்பட கல்லூரி ஒண்ணு ஆரம்பிக்கலாமா, அந்த திரைப்பட கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை மட்டும் அன்னைக்கு பண்ணலாமா. அதாவது நம்ம திரைப்பட சங்கத்துக்குன்னு தேவையான ஒரு பண வசதியை நம்ம ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அது ஏதோ ஒரு பில்டிங் ஒண்ணு கட்டி அதை வாடகைக்கு விட்டு அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் மாதிரி விஷயமா நம்ம பண்ணாம, நமக்கு ரொம்ப சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து அந்த திரைப்பட கல்லூரி, அதை நம்மளே தொடங்கினா எப்படி இருக்கும். அதன் மூலமா ஒரு சரியான வருமானமும், அந்த கல்லூரிக்கு தேவையான இயக்குநர்களை போய் நம்ம வெளியில தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கிட்டே இவ்வளவு பெரிய குரூப் இருக்கிறதுனால அப்படி ஒரு திரைப்பட கல்லூரி ஆரம்பிக்கிறதான அடிக்கல் நாட்டு விழாவை மட்டும் 23 இன்னைக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு அந்த விஷயத்த பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மேஜர் விஷயம். அப்புறம் கௌதம் மேனன் சார் சொன்ன மாதிரி அவரோட சேர்ந்து ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி ஸ்டேஜில் பண்ணலாம். அது எவ்வளோ நீங்க டைம் சொல்றீங்களோ அந்த டைமுக்குள்ள பண்ணலாம். அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரு 1 hour நீங்க சொன்ன மாதிரி தொகுத்து வழங்குற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ஒரு பங்கு வந்து ஒரு பார்ட் நான் எடுத்துக்கிறேன்.